ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு யூனிட் 9ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், இப்போ ரீசெண்டாக கேட்ட இம்பார்ட்டண்டான கொஷின்ஸான பார்ப்போம். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு முதலில் மின் ஆளுமை கொள்கை கவர்னன்ஸ் பாலிசியை எந்த ஆண்டு வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு? 1997, 2001, 2005, 2017. எந்த ஆண்டு மின் ஆளுமை கொள்கையை வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது வந்து 2001. கவர்னன்ஸ் பாலிசி எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 2001. தமிழ்நாடு தான் இதோட ஷார்ட்ஸ்கட்டை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே கவர்னன்ஸ் பாலிசியோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் 01. அப்போ 2001. ஓகேங்களா? 2001. நெக்ஸ்ட்டு கொஷின், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சேவை மையங்களையும் சேவை சென்டர்ஸ் ஒருங்கிணைத்து நிர்வகிக்கும் முதன்மை முகமை எதுன்னு கேட்குறாங்க. சேவை சென்டர்ஸை வந்து ஒருங்கிணைத்து நடத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா TNEGA. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. இது எப்போ நிறுவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2010. ஓகேங்களா? கவர்னன்ஸ் ஏஜென்சி. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கன்னா, ஏஜென்சி அப்படின்னு கேட்டால் ஒரு ஊருக்கு 10 ஏஜென்சி இருப்பாங்க. அதையும் டபுள் பண்ணி இருக்கலாம். அப்போ டபுள், அப்படியே 10க்கு டபுளாக இருக்குது. அப்போ 10, 20, 30, 40 அப்படி போகிறது தான் ஏஜென்சி. ஓகேங்களா? 2010. தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2010. சேவை சென்டர்ஸை ஒருங்கிணைத்து நடத்துறது வந்து யாருன்னு கேட்டால் கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டடான கொஷின்ஸாக வந்து எடுத்து நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் வந்து, தமிழ்நாடு அரசு உருவாக்கி உள்ள நம்பிக்கை இணையம் என்பது எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்கிக்கிறது அப்படிங்கிறான். நம்பிக்கை இணையம் வந்து எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்கிக்கிறது அப்படின்னு கேட்டால் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, பிளாக் செயின் டெக்னாலஜி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், மெட்டாவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டால் பிளாக்